மின்வாரிய ஊழியர்களுக்கு உரிய நேரத்தில் பதவி உயர்வு வழங்கப்படும் என்றும் ஆண்டுதோறும் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்தார். திமுக ஆட்சியில் தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணை வழங்கி தவிக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்த விளக்கம், பதிலடி மற்றும் விமர்சனம் குறித்து தற்போது பார்க்கலாம். டிஎன்இபியோட மொத்த தேவை 1,40,635 எம்ப்ளாயீஸ் இந்த டிஎன்இபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 பேர் இப்போ நம்பர் இது வரைக்கும் வேக்கண்ட்டாக இருக்குது. கடந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காங்க கடந்த 10 வருடத்தில். ஸோ அதில் எவ்வளோ ஃபில் பண்ணிருக்காங்க நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்தில் 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. 2030க்குள்ள அடுத்த 5 வருஷத்தில் நம்ம 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம இதை சரி செய்யும் வேலையை நம்ம இந்த அரசு பொறுப்பேற்று உடனே முதல் வாரத்திலே நம்ம துவக்கப்பட்ட விஷயம் தான் இது. ஏன்னா இது ரொம்ப அலாமிங்கான விஷயம். இதை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். இப்போ 16,000 பேர் சப்சிக்வெண்ட்டாக இதுலேருந்து குறைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 60,000 கீழே போயிடும். 58,000 பேர் வச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. பணியாளர் பற்றாக்குறை 60,000 பேர் ஷார்டேஜ், 65,000 பேர் ஷார்டேஜ், 70,000 பேர் ஷார்டேஜ். மதுரையில் பார்த்தாலும் சரி, சென்னையில் பார்த்தாலும் சரி, மின் வாரியத்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு பேச்சு தொடர்ந்து மின்துறை அமைச்சர் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சு தான் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். நேற்று ஏஇ போஸ்ட்டு, ஏஏஓ போஸ்ட் எல்லாம் எடுத்து ஏறத்தாழ ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்டும் கடந்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் வச்சு, கடந்த ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேற்று அதுக்கான ஆணைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் இல்லாமல் இருந்தால் நாங்களே எங்கள் முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை ஏதோ அவங்களே டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோடு எடுத்ததை போல அவங்களே எந்த விதமான இது இல்லாமல் ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா வழக்கமாக திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு தான் இன்றைய தவிக அரசு. அப்படிதான் ஒன்னொன்னே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி உயர்வுலையும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பணி நியமன ஆணைகள்லையும் தவிக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஏதோ அவங்க கொடுத்தது போல ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமாக ஆட்கள் எடுக்காததுடைய ரொம்ப ஐடியாவே என்னன்னா, இன்னொரு பாயிண்டே என்னன்னா, அதை பிரைவேடைஸ் பண்ணணும் எப்படியாவது மின்சார வாரியத்தை என்பதை தொடர்ந்து ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அங்க இபியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து போராட்டம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க இபியில் பாத்தீங்கன்னா 20% தான், 10-20% தான் ஆட்கள் நீங்க வேலை செய்பவர்கள், மற்றதெல்லாம் பவர் பர்ச்சேஸ் தான். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவா ஒரு 5,000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் அங்க நபர்கள் எடுப்பதால் அது பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி விடாது. அப்போ அதை அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான். டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யணும் என்பது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் மின்சார வாரியமே தேர்வு செய்தார்கள். இப்பொழுது டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் தேர்வு செய்யணும்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டுகளை சரியாக சொல்ல முடியாது, அந்த ஆண்டுகளிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இது புதிதாக கொண்டு வரப்பட்டதல்ல, இது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒன்று தான்.